friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பாசி பருப்பு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி கொஞ்சமா, 2 பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணியிருக்கோம், இஞ்சி சின்ன துண்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம், கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், 3 வெங்காயம் எடுத்துருக்கோம். 1/4 கிலோ பாசி பருப்பு எடுத்துக்கலாம். 1/4 கிலோ பாசிப்பயிர் பருப்பு எடுத்துருக்கோம். இது நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை கழுவிட்டு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். பாருங்க, பாசிப்பருப்பு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக தண்ணி ஊற்றாம நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்க, பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்தாச்சு. கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் காசு இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு பாத்திரத்தை வச்சு சூடானது ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. பாருங்கள், இப்போ மாவில் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பாருங்கள், குட்டி குட்டியாக சின்ன பவுல் சைஸில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் விட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா கிறிஸ்பி ஆகிடுது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிறிஸ்பியான பாசிப்பருப்பு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. மழை டைமில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.